நீங்கள் எப்பயாவது எங்கேயாவது உங்களை மாதிரியே உருவம் இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் டோப்பிள் கேங்கர். அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ரத்த சம்பந்தமும் இருக்காது, உங்கள் ரிலேட்டிவாக இருக்க மாட்டாங்க, ஆனாலும் பார்க்குறதுக்கு உங்களை மாதிரியே இருப்பாங்க. நிறைய பெரிய ஆட்கள் செலிபிரிட்டிஸ்க்கு கூட அவங்களுக்கு டோப்பிள் கேங்கர் இருக்காங்க. இந்த டைமில் மட்டும் இல்லை, கடந்த காலத்தில் பல வருஷங்களுக்கு முன்னாடி உங்களை மாதிரியே முகம் கொண்ட ஒருத்தர் வாழ்ந்திருக்கலாம், இல்லை ஃபியூச்சரில் கூட உங்கள் ஃபேஸை வச்சுட்டு ஒருத்தர் வாழலாம். இது ஏன் நடக்கலான்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்க்கு ஒரு லிமிட்டடான காம்பினேஷன்ஸ் தான் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் கண்ணு மூக்கு வாய் தான் இருக்குது, ஆனால் அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி தெரியும்ல. அது மாதிரி சேஞ்சஸ் டிஃப்ரென்சஸ்லாம் காம்பினேஷன்ஸாக ஒரு லிமிட்டட் அமௌண்ட் தான் இருக்குது. அந்த காம்பினேஷன்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிறப்போ ஆல்ரெடி வந்த காம்பினேஷனில் ஒன்று திருப்பி வரலாம். அப்படி வர்றப்போ ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இது உங்களோட மறுஜென்மமாக கூட இருக்கலாம். பாஸ்ட்டில் உங்களை மாதிரியே இருந்தவங்க உங்களோட போன ஜென்மமாக இருக்கலாம், இல்லைனா இது உங்களோட ஃபஸ்ட் ஜென்மமாக இருக்கலாம், ஃபியூச்சரில் வர்றவங்க உங்களோட மறுஜென்மமாக இருக்கலாம். அப்போ ஒரே டைமில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா, சில கல்ச்சரில் டாப்பிள் கேங்கரை ஒரு ஈவில் ட்வின்னா கெட்ட சகுனமாக பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் டாப்பிள் கேங்கரை பார்த்துருக்கீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னதான் நம்ம ரத்த சம்பந்தம் இல்லாத ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா சொன்னாலும் நம்ம எப்படினாலுமே எல்லாருமே சொந்தக்காரவங்க தானே. பல வருஷங்கள் போனீங்கன்னா நமக்கெல்லாம் காமனான ஆன்சஸ்டர் இருப்பாங்க. அப்படியே வருஷக்கணக்காக பின்னாடி போயிட்டே இருந்தால் நம்ம எல்லாருக்கும் காமனான ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்கல்ல. அப்போ நம்ம எல்லாருமே ஒன்று தானே. இதை சொன்னால் என்னை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க.